ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. சில தினங்களாக வரலை. ஸோ நாளைக்கு வந்து அதாவது ஓபிஎஸ் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் டிடி தினகரன் இன்று வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள். அதுக்காக அவருடைய மதுரையில் இருக்கக்கூடிய பசும்பொன்ற இடத்துக்கு எல்லோரும் வந்து போயிருக்காங்க. அதில் ஒரே காரில் 3 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தினகரன் சொல்லியிருக்காரு, அதிமுகவும் எடப்பாடியும் வீழ்த்துவதே எங்கள் உடல் நோக்கம் சொல்லியிருக்காரு. எடப்பாடி நீக்குவது முதல் நோக்கம் சொல்லியிருக்காரு. இதான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்குது. செங்கோட்டையின் சில பொறுப்புகள் அதிமுக நீக்கப்பட்டார். இப்போ வந்து தன் எதிரி என்று சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் தினகரனோட அவர் ஒரே காரில் இறங்கி தினகரன் இந்த பேட்டியை கொடுக்குறப்போ ஒரு பக்கத்துலேயே இருந்திருக்காரு. ஓபிஎஸ் இது மாதிரி எடப்பாடி வீழ்த்துவது மற்றும் பக்கத்தில் இருந்திருக்காரு. ஸோ இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சு ஓபிஎஸ் செங்கோட்டையின் இபிஎஸ்க்கும் செங்கோட்டையினருக்கு இருக்கிற பனிப்போர் மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் என்னென்ன விளைவு நடக்க போகுது தமிழ்நாடு அரசியலில் தான் இப்போ எல்லோரும் விட்டு பார்த்துட்ருக்கோம். இவர்கள் ஒன்றிணைந்து ஒரு 3ஆம் கட்ட நிறுவாங்களா, செங்கோட்டையின் அதிமுக நிரந்தரமாக நீக்கப்படுவாரான்ற அந்த ஒரு கேள்வி இப்போ போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ஆயத்தாகம் போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் செங்கோட்டையின் பிரிஞ்சவர் இணைந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டாரு. நேற்று ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றாக இருந்த அதாவது திமுக வெற்றி பெறுவது தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக திமுக உள்ளது, எதிரிகள் பிரிஞ்சு இருந்தால் திமுக தான் மறுபடியும் வரும்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனை இப்போ வந்து அதிக அளவில் போயிட்டுருக்குது. ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்து இருந்தால் அது பாஜக அதிமுக கூட நீங்கள் மரண அடி வரும் தெரியும். இவர்கள் விஜயோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஒரு 3ஆம் அணியை உருவாக்கி திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மக்களவை கூட்டணி 2016 உருவாக்குனாங்களே, அது மாதிரி ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ செங்கோட்டையின் அரசியல் பயணம் இனி என்ன ஆகும்னு எடப்பாடியை விட ஒரு சீனியர் தலைவர், அதிமுக தேர்தல் வரலாற்றில் தோல்வியை கண்டாத ஒரே தலைவர்னு செங்கோட்டையனை சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ அப்பேற்பட்ட செங்கோட்டையன் தொங்கு மண்டலத்தை ஒளிமை சேர்க்க செங்கோட்டையனுக்கு இனி என்னென்ன நடக்க போகுது. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசியல் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதை வந்து நம்ம இன்னும் செங்கோட்டையனை வந்து அதிமுக இன்னும் இருப்பாரா, இல்லைனா எடப்பாடி பழனிசாமி நீக்குவாரான்றதும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன எடப்பாடி ஐயா பதில் சொல்ல போகிறான்னு நம்ம பொறுமையாக இருந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களும் விடைபெறும் முத்து பிரகாஷ் பாய்.